புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திண்டுக்கல் நகர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். வணக்கம் பிரேம், விவரம். ஜெயஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று காலை 7 மணி முதல் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது தொடர்ந்து பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் செல்ல முறையாக கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் சாலைகளிலும் பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வருவதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திண்டுக்கல் பாரதிபுரம் பகுதியில் உள்ள ஒத்தக்கன் பாலம் பகுதியில் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தற்பொழுது மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன், மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மழைநீரை ஜேசிபி உதவியுடன் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை விரைந்து முடித்து மழைநீரினை உடனடியாக அப்புறப்படுத்தி பொதுமக்கள் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் நோய் தொற்று ஏற்படா வண்ணம் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.